டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் இன்று மத்திய அமைச்சரவை கூடியது. இந்த கூட்டத்தில் மூத்த அமைச்சர்கள் பலர் கலந்து கொண்டனர். பஹல்காம் தாக்குதலுக்கு இந்தியா தக்க பதிலடி கொடுத்து வரும் நிலையில் இன்று மத்திய அமைச்சரவை கூட்டம் குறித்து பரபரப்பாக பேசப்பட்டது. அமைச்சரவை கூட்டத்தில் பஹல்காம் விவகாரம் பற்றி பேசப்பட்டதாக கூறப்பட்ட போதிலும் அது குறித்த அறிவிப்புகள் எதுவும் வெளியாகவில்லை. மாறாக நாடு தழுவிய ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த உள்ள அறிவிப்புகள் குறித்து மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் வெளியிட்டார். தேசிய பாதுகாப்பு குழுவை மத்திய அரசு மாற்றி அமைத்துள்ளது. பஹல்காம் தாக்குதல் சம்பவத்திற்கு இந்தியா பதிலடி கொடுத்து வரும் நிலையில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் இன்று மத்திய அமைச்சரவை கூட்டம் கூடியது. இந்த கூட்டத்திற்கு பிறகு பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங்குடன் பிரதமர் நரேந்திர மோடி தனது இல்லத்தில் முக்கிய ஆலோசனை நடத்தினார். இந்த சந்திப்புக்கு பிறகு சில முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட்ட நிலையில் தேசிய பாதுகாப்பு குழு மாற்றி அமைக்கப்பட்டுள்ளது. குழுவின் தலைவராக அலோக் ஜோஷி நியமனம் செய்யப்பட்டுள்ளார். ஆலோசனை குழு உறுப்பினர்களாக கடற்படை மற்றும் விமானப்படை அதிகாரிகள் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். நாடு முழுவதும் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த மத்திய அரசு முடிவு செய்துள்ளது. இதற்கான ஒப்புதல் இன்று நடைபெற்ற மத்திய அமைச்சரவையில் அளிக்கப்பட்டுள்ளது. பிரதமர் தலைமையில் இன்று நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் ஜாதிவாரி கணக்கெடுப்பின் முக்கியத்துவத்தை கருத்தில் கொண்டு அதை நடத்திட மத்திய அரசு முடிவு செய்துள்ளதாக கூறினார். இதுநாள் வரை ஜாதிவாரி கணக்கெடுப்புக்கு எதிராகவே காங்கிரஸ் நின்றுள்ளதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். நாடு தழுவிய ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்ற கோரிக்கையை தமிழகத்தில் உள்ள ஆளும் திமுக உள்ளிட்ட கட்சிகள் வலியுறுத்தி வருகின்றன. அப்படி ஒரு கணக்கெடுப்பு நடத்தப்பட்டால் மட்டுமே இடஒதுக்கீடு நலத்திட்ட உதவிகளை முறையாக நிறைவேற்ற முடியும் என கூறி வருகின்றன. ஜாதிவாரி கணக்கெடுப்பை மத்திய அரசே நடத்த வேண்டும் என திமுக வலியுறுத்தி வந்த நிலையில் அதை தமிழக அரசு நடத்தலாம் என்றும் பாமக கூறி வந்தது குறிப்பிடத்தக்கது. அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்த பிறகு அமைச்சர் செந்தில் பாலாஜி ஆக்டிவாக கட்சி பணியில் ஈடுபட்டுள்ளார். அமைச்சர் பதவியா ஜாமீனா என உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியதை தொடர்ந்து தனது அமைச்சர் பதவியை செந்தில் பாலாஜி ராஜினாமா செய்திருந்தார். கடந்த 27ஆம் தேதி திமுக நிகழ்ச்சி குறித்து ட்விட்டரில் பதிவிட்டிருந்த அவர் அதன் பிறகு அமைதியாகவே காணப்பட்டார். இந்த நிலையில் கொல்கத்தா ஹோட்டலில் ஏற்பட்ட தீ விபத்தில் கரூரைச் சேர்ந்த முதியவரும் அவரது பேரன் மற்றும் பேத்தி ஆகியோர் உயிரிழந்த சம்பவத்திற்கு இரங்கல் தெரிவித்துள்ளார். பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பத்தினருக்கு தனது எக்ஸ் தளத்தில் செந்தில் பாலாஜி இரங்கல் தெரிவித்துள்ளார். சென்னை மெட்ரோ 2ஆம் கட்ட பணிக்கு நிதி ஒதுக்கீடு செய்ய மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. சென்னை மெட்ரோ 2ஆம் கட்ட திட்டம் 118.9 கிலோமீட்டர் ரயில் பாதையை கொண்டதாகும். 3 பாதைகளை கொண்ட இந்த திட்டம் 63,246 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் செயல்படுத்தப்படுகிறது. மாதவரம், சிப்காட், கலங்கரை விளக்கம், பூந்தமல்லி மற்றும் மாதவரம் சோழிங்கநல்லூர் இடையே பணிகள் நடைபெற்று வருகின்றன. சென்னை அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்ற திருமண நிகழ்ச்சிக்கு வந்திருந்த திமுக எம்பி கனிமொழியும் பாஜக எம்எல்ஏ வானதி ஸ்ரீனிவாசனும் ஒருவருக்கொருவர் புன்முறுவலுடன் வாழ்த்து தெரிவித்துக் கொண்டனர். திமுகவை சேர்ந்த மயிலாப்பூர் எம்எல்ஏ வேலுவின் இல்ல திருமண நிகழ்ச்சி அண்ணா அறிவாலயத்தில் உள்ள கலைஞர் அரங்கில் நடைபெற்றது. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்ற இந்த திருமண நிகழ்ச்சியில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மற்றும் திமுக முன்னணி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சிக்கு வந்திருந்த வானதி ஸ்ரீனிவாசனுக்கு கனிமொழி வணக்கம் தெரிவித்து அழைத்துச் சென்றார். இந்த காட்சி சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. தேமுதிக இளைஞரணி செயலாளராக தேர்வு செய்யப்பட்ட விஜய பிரபாகரனுக்கு விஜயகாந்த் அணிந்திருந்த மோதிரத்தை அணிவித்து பிரேமலதா வாழ்த்து தெரிவித்துள்ளார். தர்மபுரியில் இன்று நடைபெற்ற தேமுதிக செயற்குழுவில் அதிரடி மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன.
கட்சியின் இளைஞர் அணியின் செயலாளராக விஜயகாந்தின் மூத்த மகன் விஜய பிரபாகரன் நியமிக்கப்பட்டுள்ளார். அவருக்கு விஜயகாந்த் அணிந்திருந்த மோதிரத்தை அணிவித்து பிரேமலதா வாழ்த்து தெரிவித்தார். கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் விருப்பப்படியே விஜய பிரபாகரனுக்கு இளைஞரணி செயலாளர் பதவி வழங்கப்பட்டதாக அப்போது பிரேமலதா கூறினார். நடிகர் அஜித் தனது காலில் ஏற்பட்ட காயம் காரணமாக சென்னை தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். நடிகர் அஜித்குமார் பத்மபூஷன் விருதை பெற்றுக்கொண்டு டெல்லியில் இருந்து சென்னை திரும்பினார். அவரை காண விமான நிலையத்திற்கு ஏராளமான ரசிகர்கள் வந்திருந்தனர். அப்போது அவருக்கு காலில் காயம் ஏற்பட்டதால் பிசியோதெரபி சிகிச்சைக்காக சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. அதே வேளையில் வழக்கமான பரிசோதனைக்காகவே அஜித் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் செய்திகள் வெளியாகியுள்ளன. இளநிலை நீட் தேர்வுக்கான ஹால் டிக்கெட் வெளியிடப்பட்டுள்ளது. MBBS, BDS மருத்துவ இளநிலை படிப்பிற்கான நீட் தேர்வு மே மாதம் 4ஆம் தேதி நடைபெறுகிறது. ஞாயிற்றுக்கிழமை மதியம் 2 மணி முதல் 5 மணி வரை தேர்வுகள் நடைபெறுகிறது. இந்த நிலையில் தேர்விற்கான ஹால் டிக்கெட் இன்று வெளியானது. நீட் தேர்வை நாடு முழுவதும் 20 லட்சத்திற்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் எழுத உள்ளனர். இந்திய இளைஞர்கள் மேற்கத்திய கலாச்சாரத்தில் மூழ்கியுள்ளதாக நடிகர் ரஜினிகாந்த் வேதனை தெரிவித்துள்ளார். செல்போன் யுகத்தில் இளைஞர்களுக்கு பாரத நாட்டின் கலாச்சாரம் தெரியவில்லை என்றும் குறிப்பிட்டுள்ளார். வெளிநாட்டினரின் மேற்கத்திய கலாச்சாரம் வேண்டாம் என கூறிய அவர், உண்மையான நிம்மதி, சந்தோஷம் கிடைக்கும் நம் நாட்டின் கலாச்சாரம் இளைஞர்களிடம் சேர வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.